Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 75. நான் வெயிட் லாஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 75 டேஸ் ஆயிடுச்சு. என்னுடைய சேனலை நிறையா பேர் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் 5 கிலோ குறைச்சிருக்கேன், 6 கிலோ குறைச்சிருக்கேன், 4 கிலோ குறைச்சிருக்கேன். இந்த வெயிட் லாஸ் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கனால என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லுவேன். அந்த மாதிரி குட்டி டிப்ஸு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு நார்மலாகவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதா நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சு. எந்த ஒரு டயட்டு இருந்து நம்ம சாப்பிடாமல் இருந்து ரொம்பவே கம்மியாக ஃபுட் எடுத்து அந்த மாதிரிலாம் வெயிட் லாஸ் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கிற எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்றத நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் குடிங்க, அதுவே கூட போதும். நெக்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழித்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். டீடாக்ஸ் ஜூஸ் எதுக்குன்னா நம்மளுடைய ஃபுட்க்கு டீ கிரேவிங்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு தான். அதையும் மீறி எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியாக பேலன்ஸாக சாப்பிட்டேன். எப்படின்னா இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாமே உளுந்து களி எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாமே வேக வச்ச நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது, காப்ஸும் இருக்குது. நான் உளுந்து களிலாம் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குவேன். ஏன்னா நம்மளுடைய கேர்ள்ஸுக்கெலாம் வந்து இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, நிறையா பெயின் இருக்கும். இந்த பெயின் எல்லாத்துக்குமே போன் ஸ்ட்ரென்த்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் முக்கிய காரணம் வந்து நம்ம ஒழுங்கான ஃபுட்டு சாப்பிட்றதா. ஸோ அடிக்கடி உளுந்து களிலாம் எடுத்துக்கோங்க. ரெசிபி வேணால் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன். ப்ரோட்டீன் ஃபைபர் சார்ட் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குதுன்னு சொல்லாமல் முட்டை, பால், சிக்கன், பன்னீர், கடலைப்பருப்பு, மீன்கள், சோயா சங்க்ஸு, பன்னீர், நட்ஸ், இது எல்லாமே ப்ரோட்டீனில் தான் வரும். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதில் ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. சீஸு, பட்டர் இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து காய்கறிகள், பச்சைப்பயிறு, பழங்கள், பார்லிலாம் வந்து ஃபைபர் ரிச் வந்து நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறையா ஃபைபருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணி, சொரக்காய் இருக்காங்க. இதில் எல்லாம் நிறையா ஃபைபர் கண்டென்ட். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. கீரை வகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அயன் சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்குது. சிறுதானிய வகைகள்னால் இந்த குதிரைவாளி, வரகு, தினை, சாமை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை போய் மீறி என்னால் ஏதாவது எடுத்துக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸ் என்னென்னா இந்த மாம்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் இதுலலாம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்லாம், பட் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாருமே சோயா சங்க்ஸ் வந்து ஆயிலே இல்லாமல் நீங்கள் எப்படி சிஸ்டர் ஃப்ரை பண்ணுவீங்க அந்த வீடியோவையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஹாட் வாட்டர்லேருந்து நார்மல் வாட்டர் சேஞ்ச் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்து கையில் சுற்றாமல். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான என்ன மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இன்னைக்கு ஃபிஷ் மசாலா தான் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன், ½ லெமன் போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி இதை அப்படியே பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு டக்குனவே செஞ்சிடலாம். நீங்கள் அதை சோக் பண்ணி வைக்கணும், ஊற வைக்கணும், இத்தனை மணி அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதில் இருக்க லைட்டாக வாட்டர் கண்டென்ட் வச்சு நம்மளுடைய சோயா சங்க்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கடாயில் பார்த்துக்கோங்க, ஒரு ட்ராப் கூட ஆயிலே இல்லை. இந்த மாதிரி சோயா சங்க்ஸை வந்து இறக்கி போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஆயில் இல்லை இதில் வந்து, அதனால் நீங்கள் கருகி போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும், அடி பிடிக்கும். ஸோ வந்து அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுங்க. ஒரு 2 கிளறு மட்டும் கிளறிட்டு மூடி போக வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம சோயா சங்க்ஸை வந்து அப்பப்போ லைட்டாக வந்து மூடி எடுத்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியான ஒரு சோயா சங்க்ஸ் ரெடியாக. நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சிக்கனுக்கு இதுவாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறையா ப்ரோட்டீனும் இருக்குது, இதில் வந்து ஃபைபரும் இருக்குது. சோயா சங்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்கும், ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்கி அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் சூப்பர் டேஸ்டியாக பேலன்ஸ்டாக இன்றைக்கி
நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நிறையா பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஒயிட் ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் எடுத்துக்கிறீங்க, அளவு என்னன்னு. நான் அளவு வச்சு எதுவுமே எடுக்கலை. நான் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ரைஸ் கம்மியாக எடுத்துக்குவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றது வந்து வெஜிடபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு அதெல்லாம் ரைஸ் அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. நான் கொஞ்சோண்டு ரைஸ் வந்து குட்டி பவுலில் தான் அளவு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு வெள்ளை பூசணி சாம்பார் வச்சுருந்தேன். வெள்ளை பூசணிலாம் நம்மளுக்கு ஃபைபர் நிறையா இருக்குது, வாட்டர் நிறையா கண்டு இருக்குது. அதனால் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வெள்ளை பூசணிலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஜூஸாகவே எடுத்துக்குவேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சோயா சங்க்ஸ் வச்சு சூப்பராக முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, கையில் ஒட்டி பார்த்தா கூட ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லை. இந்த மாதிரி டேஸ்டியாகவும் நம்ம சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது, டயட் இருக்கணும் தான் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கெலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெசிபி இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவினிங் டைமில் எனக்கு காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, கிரேவிங்ஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிட் லாஸில் ஒன்று அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒயிட் சுகர் மட்டும்தான். மற்றபடி நம்ம எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வெயிட் ஏறாது, நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக ஏன் ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா கிடைக்காம கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பீரியட் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், அது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கும்போது ஒவ்வொரு சத்துக்களும் நம்ம கிடச்சி நம்ம உடம்பு டே பை டே நம்ம சாப்பிட ரொட்டீனாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அதை அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கண்டிப்பாக வாக் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு எக்ஸசைஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ வாக்கிங்காவது நம்மளுக்கான கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வாக் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வந்து சீக்கிரம் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு நல்லா டைஜஷன் ஆகி நல்ல சூப்பரான தூக்கமும் வரும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் கட்லெட்லாம் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிர் கட்லெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாமே மோர் எடுத்துகிட்டு, இப்போலாம் எனக்கு நைட்டில் மோர் குடிக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டீஹைட்ராக ஃபீல் பண்ணும்போது மோர் குடிக்கும்போது ரொம்பவே இதமாகவும் இருக்குது. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது மோர் குடிச்சோன்னா நம்ம உடம்பும் ரொம்பவே நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மதியான நேரங்களில் கூட மோர் எடுத்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.